சரிகமபா சீனியர் சீசன் 6க்கான ஆடிஷனை கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் இந்த பகுதியில் இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் போட்டியாளர்களை சூஸ் பண்ணும்போது நடுவர்களுக்கு இடையில எக்கச்சக்கமான காரசாரமான விவாதம் நடந்திருக்குது. சீசன் 5ஓட சீனியர்ஸ் அப்புறம் லிட்டில் சாம்ப்ஸ் இது ரெண்டுமே முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ அபிஷேகா டைட்டில் ஆகி 1 மாதம் ஆக போகுது. இந்த 1 மாதத்துக்கு அப்புறமா சீனியர் சீசன் 6 எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் ரசிகளோட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியே சரிகமபா சீனியர் 6க்கான ஆடிஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்தில் பாண்டிச்சேரி, திருச்சி இது மாதிரி ஆடிஷன் நடக்கும்போது சிங்கர் ஸ்ரீனிவாசும் ஆங்கர் அர்ச்சனா மேடமும் போய் இந்த ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், மதுரை, பொள்ளாச்சி இந்த மாதிரி இடங்களில் இப்போ ஆடிஷன் நடக்கும்போது சிங்கர் விஜய் பிரகாஷ் வந்து இந்த ஃபேஸ்க்கான ஆடிஷனை வந்து நடத்திக்கிட்டு இருக்காராம். அதில் வரக்கூடிய ஒரு போட்டியாளர்களுமே ரொம்ப சூப்பராக பாடுறாங்க. யாரை சூஸ் பண்ணுறது, யாரை வந்து ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு டஃப்பான டாஸ்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ தகவல் கிடச்சிருக்குது. எப்படி பார்த்தாலும் 40 போட்டியாளர்களை எடுப்பாங்க. அதில் 20லேருந்து 22 போட்டியாளர்களை ஃபில்டர் பண்ணி அதில் ஒரு சில நபர்கள் மட்டும்தான் ஸ்டேஜில் பாட வைக்க போகிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த 40 போட்டியாளர்லேருந்து 20 பேரை ஃபில்டர் பண்ணும்போது ஜட்ஜஸ் கடையில் ஒரு காரசாரமான விவாதம் நடந்திருக்கு. குறிப்பாக எஸ்பி சரண், சிங்கர் ஸ்ரீனிவாஸ், அதே மாதிரி விஜய் பிரகாஷ் இவங்க எல்லாருமே கண்டஸ்டண்ட்டை சூஸ் பண்ணும்போது இந்த ஒரு கண்டஸ்டண்ட்டை சூஸ் பண்ணலாமா வேணாமா, இவங்களை சூஸ் பண்ணால் லாங் டைமுக்கு சர்வைவ் ஆவாங்களா, சஸ்டைன் பண்ணி பாட முடியுமா, இது மாதிரி சில ஒப்பீனியன்ஸ் வைக்கும்போது அதில் ஒரு சில ஜட்ஜஸ்க்கு இந்த கண்டஸ்டண்ட்டை சூஸ் பண்ணலாங்கிற மாதிரியும், ஒரு சில ஜட்ஜஸ்க்கு இதில் வேணாம், இப்போதைக்கு ஃபில்டர் பண்ணிக்கலாம், ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம், சுமாராக பாடக்கூடியவங்களை ஆரம்பத்திலே பிக் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் நல்லா பாடக்கூடியவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லாமல் போயிட போகுது, இது மாதிரி சில ஆர்குமெண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிருக்குது. கடைசியாக எப்படி பார்த்தாலும் ஒரு 40 போட்டியாளர்களை இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சிருக்காங்க. செப்டம்பர் மாதத்தோட முதல் வாரத்திலேயோ 2வது வாரத்திலேயோ சரிகமபா சீனியர் 6க்கான முதல் விஷயத்தை ஆரம்பிக்க போகிறதாகவும் மெகா ஆடிஷனை கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது. அப்படி டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஆடிஷன்ஸில் ஜட்ஜஸ்குள்ளே என்ன மாதிரி ஒரு போட்டி போயிருக்கு, எப்படி ஒரு காரசாரமான விவாதம் நடந்திருக்கு, இது மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம். லிட்டில் ஜாம்ப் சீசன் 5ல் அபிஷேகாவுக்கு 1 கோடி மதிப்பு வீட்டை வந்து டிஆர் ஹோம்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி 1 கோடி மதிப்பு தான் இந்த சீனியர் சீசன் 6லேயும் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. செகண்ட் பிளேஸ்க்கு 10 லட்சம் ரூபாயும், தேர்ட் பிளேஸ்க்கு 3 லட்சம் ரூபாயும் கிடச்சிருக்கு. எப்போதுமே லிட்டில் சாம்ப்ஸை விட சீனியர்ஸுக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன் தெரியுமா? வரக்கூடிய எல்லா போட்டியாளரும் மெச்சூர்டா ரொம்ப பெரிய பசங்க. அவங்க தப்பாக பாடினாங்கன்னா ஜட்ஜஸ் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. நீ தப்பாக தான் பாடியிருக்க, அடுத்த வாரம் அதை சரி பண்ணிக்கோ, இல்லைனா வந்து சஸ்டைன் பண்ண முடியாது, சர்வை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக மூஞ்சி லட்சம் மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. லிட்டில் சாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஷட்டிலாக, இல்லைம்மா நீ கொஞ்சம் சுமாராக பாடியிருக்க, அடுத்த வாரம் நல்லா பாடிக்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் என்கரேஜ் பண்ண தான் பேசுவாங்க. அதனாலவோ என்னவோ தெரியல, லிட்டில் சாம்ப்ஸை விட சரிகமபா சீனியர்ஸுக்கு ஃபேன்ஸ் எப்பவுமே அதிகம், அதை பார்க்குறவங்களும் அதிகம். போன சீனியர்ஸில் வந்து பவித்ரா, இனியா, சுஷாந்திகா, சபேசன் இது மாதிரி பல ஃபேவரட் கண்டஸ்டன் இருந்தாங்க. அப்படி மனம் கவர்ந்த போட்டியாளர்கள் இந்த சீசனில் யார் வரப்போகிறாங்க, ஜட்ஜஸ் வந்து இவ்வளோ ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி ஒரு காரசாரமான விவாதம் நடத்திருக்காங்கன்னா என்ன மாதிரி போட்டியாளர் வந்து அவங்க இறக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஃபைட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.